பழி வாங்குற சொல் ஒரு சாதாரண சொல் இல்லைங்க, உங்க வாழ்க்கையே திருப்பி போடுற சொல். இன்னும் சொல்ல போனா பழி வாங்குற விஷயம் நம்ம சமூகத்துல நிறைய கேள்விப்பட்டே இருக்கோம். இது நம்ம சமூகத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்துங்க. எடுத்துக்காட்டா, சென்னையை சேர்ந்த ஒரு ஐடி பெண் தன் காதலை ஏற்க மறுத்த தன் காதலை பழி வாங்குறதுக்காக 21 போலி இமெயிலை கிரியேட் பண்ணி வெடிகுண்டு மிரட்டல் எடுத்திருக்காங்க. இதனால அவங்க கைது ஆகி சிறையிலும் இருக்கிறாங்க. நீங்க பழி வாங்க நினைக்கிறீங்களா? உங்களுக்கான வீடியோ தாங்க இது. பழி வாங்க என்ன நடக்கும்னு கேக்குறீங்களா? பழி வாங்கினால உங்களுக்கு பணமும் நேரமும் தாங்க செலவாகும். அது மட்டும் இல்லைங்க, பழி வாங்க நினைக்கிறது நீங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம், ஆனா உங்களால அதை முடிக்கவே முடியாது. பழி வாங்குற எண்ணம் இருக்கிறதுனால உங்களால அறிவாவும் செயல்பட முடியாது, முட்டாள்தனமா தான் முடிவெடுப்பீங்க. அது மட்டும் இல்லைங்க, நீங்க யாரை பழி வாங்க நினைக்கிறீங்களோ அவங்க உங்க மேல இருக்கிற குறைய தான் அதிகமா பார்ப்பாங்க. பிரச்சனை பெருசா தாங்க போகும். அதனாலதான் பிரச்சனைல இருந்து நீங்க விடுபடணும்னா பழி வாங்குற எண்ணத்தை தூக்கி போடுங்க. பழி வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்க எதிரிட்டு இருந்து நீங்க உங்களை பாதுகாத்துக்கொள்ள நிறைய நேரம் செலவாகுங்க. அது மட்டும் இல்லைங்க, காவல்துறையை நீங்க சாதாரணமா இடப்பட முடியாது. காவல்துறை சாதாரண மனிதர்களோட அதிகமா சிந்திக்கக்கூடிய ஆளு, பயங்கர இன்டெலிஜென்டா இருப்பாங்க. இதனால நீங்க காவல்துறையில மாட்டிக்குவீங்க. இது உங்க வாழ்க்கையே தலைகீழா மாத்திரும். சரிப்பா, அதுக்கு என்னதான் சொல்யூஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அறிவார்ந்து சிந்திக்கணுங்க. மெச்சூரிட்டியா நீங்க சிந்திச்சா மட்டும்தான் உங்க பிரச்சனைல இருந்து விடுபட முடியும். அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய ரொம்ப ரொம்ப நம்பகமான நிதானமா முடிவெடுக்கிற உங்க நண்பர்கிட்ட போய் ஆலோசனை கேளுங்க. அதுவும் உங்களால ஒர்க் அவுட் ஆகலையா, நீங்க நேரா போய் சைக்காட்டிஸ்ட சந்திச்சு உங்க பிரச்சனைல இருந்து விடுபட்டு மகிழ்ச்சியா வாழுங்க. பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின், தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும்.